So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சன் இந்த கனெக்ஷனை பத்தி என்ன டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லைக் உங்களை பத்தியும் சரி அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த கனெக்ஷன்ஸை பத்தியும் என்ன டீப்பா அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயில் விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமெண்ட் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். கொஷின் வந்து எல்லாருக்குமே ரெசனேட் ஆக தான் செய்யும். இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க இப்போ மேரிட் கப்புலா நீங்க இருக்கீங்க அப்படின்னாலுமே ரீடிங் ரெசனேட் ஆகுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான், எல்லாருக்குமே இது காமனாக ரெசனேட் ஆகும். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சன் என்ன உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கும்போது பாஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு சில ஃபைனான்ஷியல் ரீதியாக ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைனான்ஷியல் தட்டுப்பாடாக இருக்கட்டும், ஒரு ஃபினான்ஷியல் தட்டுப்பாடாக இருக்கட்டும், பண தட்டுப்பாடாக இருக்கட்டும், பொதுவாகவே இந்த மாதிரி சரியா வேலை இல்லாமல் இருக்கிறது. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ வந்து என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ ஃபேமிலியை உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது. குழந்தைங்களோ இல்லை பொதுவாக உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையை உங்களால் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப கஷ்டத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு சரியான ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. ஒரு சில கிடைச்ச வேலையா இருந்தா கூட பட் வருமானம் கம்மியா இருக்கும், செலவு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபைனான்ஷியல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த கனெக்ஷன் முக்கியமா பிரேக் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா இந்த பண தட்டுப்பாடு வந்து இருக்கலாம். ஓகேங்களா? சில பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சன் வந்துட்டு என்னோட கரியர்ல நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதுல எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, எனக்கு ஒரு கோல் இருக்கு, நான் அதை அச்சீவ் பண்ணணும், நான் வளரணும், என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஏதாவது ஒரு சில அப்ராட்ல போய் வேலை பார்க்கறதோ இல்லை அப்ராட்ல போய் படிக்கிறதோ இல்ல பொதுவாவே அவங்க என்ன உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வேலை பார்க்க போகணும், எனக்கு நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட பர்சனல் லைஃபை பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சில காரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு விலகி இருக்கலாம் உங்க பர்சன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கான்டாக்டுமே உங்ககிட்ட வந்து இல்லாம இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும். இது ஒன் செட் ஆஃப் பீப்புளுக்கு. செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீடிங்கை நீங்க உங்களோட ஸ்பௌஸுக்காக நீங்க வந்து பார்த்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி பண ரீதியா சில பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அதை மெயின்டைன் பண்ண முடியல, அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனை விட்டு அவங்க வந்து வெளியில போகலாம். ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அது ஃபுல்லாவே வந்து பணத்தினால சில பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறப்போ ஸோ அவங்களால அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிறப்போ இந்த கனெக்ஷன்ல இருந்து அவங்க கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி வந்து இருந்திருக்கும். ஏன்னா மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ அதனாலயும் இந்த கனெக்ஷன் வந்து விட்டு போயிருக்கலாம். ஸோ இவங்க வந்து இன்னுமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு கிராஸ் ரோட்ல தான் வந்து இருக்காங்க. என்ன செய்யறது, எப்படி செய்யலாம், ஏதாவது பண்ணா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு எப்படி சொல்றது லைக் அவங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே அவங்களுக்கு வந்து இல்லை. அதனால அவங்களால எந்த ஒரு டைரக்ஷனை வந்து சூஸ் பண்றது அப்படின்றது உங்க பர்சனுக்கு வந்து தெரியல. ஸோ அப்படி இருக்க அந்த சுச்சுவேஷன்ல அவங்க கண்டிப்பா உங்களை விட்டு வந்து மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. சரியான பேச்சுவார்த்தை எதுவுமே இருந்திருக்காது. நீங்க எவ்வளவுதான் அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்காக கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, அவங்களை மீட் பண்ணலாம் ட்ரை பண்ணாலும் சரி, அவங்க சிக்கிருக்கவே மாட்டாங்க. அவங்க அப்படியே உங்களை அவாய்ட் பண்றதுக்கு என்ன வழியோ அதை அவங்க பண்ணிட்டே வந்து இருந்திருப்பாங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, எதுவுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு பார்க்கும்போது உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து கம்ப்ளீட்டா செப்பரேட் ஆகி வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட அவங்க வந்து போயிருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாதிரி பிளாங்கா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு உங்களோட விஷயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ இந்த பர்சன் என்ன புரிஞ்சிருக்காங்க, இப்படி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படிங்கிறப்போ இப்போ இந்த பர்சன் என்ன புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்பதான் இந்த பர்சனுக்கு வந்துட்டு ஒரு வழியே வந்து கிடைக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பண்ணலாம், என்ன செஞ்சா பெட்டரா இருக்கும், சரி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்ப நம்ம மேரேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, ஒரு ஃபைனான்சியல் ரீதியா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறது, குழந்தைங்க இருக்காங்க அவங்களோட செலவையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றப்ப அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு வழி இந்த பர்சனுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். மேபி இவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைச்சிருக்கலாம். கொஞ்சம் இவங்க நார்மலா இவங்க சம்பாதிக்கிறதோட கொஞ்சம் அதிகமா இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில வேலைவாய்ப்பு அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கும், நல்ல சேலரியில அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு ஏதாவது கிடைச்சிருக்கும். ஸோ அதனால என்னவோ இப்போ இந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த பர்சன் உங்களை வந்து தேடி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் அவங்க எங்க இருக்காங்க கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஒரு சில பேருக்கு. ஏன்னா இங்க ஒரு சில எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா சுத்தமா எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை, சுத்தமா அந்த ஒரு கூஸ்டிங் எனர்ஜி மாதிரி தான். எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எந்த மூலையில இருக்காங்க எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது.
அவங்கள பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஈவன் தோ அவங்க ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணா கூட, அதுல கூட அவங்க ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்த எதுவுமே அவங்க வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. வெளிப்படையா காமிச்சிருக்க மாட்டாங்க. அத அப்படியே மறைச்சு ஒரு மாரி ஹிட்டன் சீக்ரெட்டா தான் அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு எதுவுமே அவங்கள பத்தி வந்து தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இதுல இப்ப அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள தேடி வராங்க. அது ஒரு பக்கம் ஒரு நல்ல ஒரு குட் டிசிஷன் தான் அவங்க இப்ப எடுத்திருக்குது. அவங்க எடுத்திருக்க அந்த ஒரு தாட்டா இருக்கட்டும், அவங்க இப்ப எடுத்திருக்க ஒரு முடிவா இருக்கட்டும், இப்ப அந்த முடிவு வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவா இருக்கு. ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த டைரக்ஷன ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க அந்த ஒரு ரீயூனியன் அப்டின்றது கண்டிப்பா இந்த பெர்சன்ட்ட எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு ரீகன்சிலியேஷன் திருப்பி மறுபடியும் இவங்க வந்து பேசுறதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்களாவே ரீச் பண்ணுவாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்றது தான் உங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ உங்களோட லொகேஷன் என்னன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லையா? ஸோ அதனால இந்த பெர்சன் டைரக்ட்டா உங்கள வந்து நேர்ல கூட மீட் பண்ணி கம்யூனிகேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். டைரக்ட்டா வீட்ல வந்து பேசுறதோ, வீட்ல உட்கார்ந்து பேசுறதோ, அந்த மாரி உங்ககிட்ட வந்து நேரடியா நேருக்கு நேர் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும் இந்த பெர்சன். ஸோ அந்த ரீகன்சிலியேஷன் அப்படின்றது டெஃபினட்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இது நீங்க ப்ரே பண்றதா? இல்ல உங்க பெர்சன் ஏதாவது அந்த டைம்ல வந்து பிரேக் டவுன் ஆயிட்டு, அவங்க ஏதாவது ஒரு சில பிரேயர்ஸ் ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியல. உங்களோட பிரேயர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சர் குடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு ஹையர் செல்ஃப், ஏதோ ஒரு டிவைன் உங்களுக்கு வந்து கைட் பண்றாங்க. உங்களா இருக்கட்டும், உங்களோட பெர்சனா இருக்கட்டும், அவங்க வந்து வழி நடத்துறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அவங்களோட அந்த வழி நடத்துறதுனால தான் இந்த இடத்துல பார்க்கும்போது உங்க பெர்சன் உங்கள தேடி வராங்க. இந்த கனெக்ஷனுமே இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கண்டிப்பா வந்து போகும். ஒரு விதமான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பா வந்து இங்க இருக்கு. இவங்க ரீசென்ட்டா ஏதாவது ஒரு சில கனவு ஏதாவது வந்து பார்த்திருக்கலாம். ட்ரீம்ஸ் அந்த மாரி ஏதாவது பார்த்திருக்கலாம். அந்த கனவு மூலியமா கூட இவங்களுக்கு ஏதாவது ஒரு சில பதில் ஏதாவது கிடைச்சிருக்கும். அதாவது அவங்களுக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி விஷயம் வந்து பண்ணு, இந்த மாரி நடந்துக்கோ அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ட்ரீம்ஸ் அவங்க ஏதாவது உங்க பெர்சன் கண்டிப்பா வந்து ரீசன்ட் டேஸ்ல அவங்க வந்து பார்த்திருக்கலாம். குவைட் இப்போ ஒரு 20 நாளுக்குள்ள வச்சுக்கோங்களேன். ஒரு 1 வாரம் இல்லன்னா 20 நாளுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு ட்ரீம் ஏதாவது பார்த்திருப்பாங்க. ஸோ அது இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்தப்பட்ட ஒரு கனவா தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அந்த சைன அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இப்போ ஒரு டிசிஷன் வந்து எடுக்குறாங்க. உங்கள தேடி வரதா இருக்கட்டும், உங்கள பார்க்க வரதா இருக்கட்டும். ஸோ இப்பதான் அந்த பெர்சன் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து எவ்வளோ தப்பு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அந்த நேரத்துல அவங்க வந்து கொஞ்சம் சுயநலமா அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். 2 பேருக்குமே அது வந்து ஒரு வேதனையான ஒரு மூமெண்ட் தான். பட் இருந்தாலும் அவங்க சில விஷயத்துல சுயநலத்தோட அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, அவங்க வந்து தன்னோட தன்னோட வாழ்க்கைய மட்டும் பார்த்தா போதும். அப்ப அவங்கள தேடி இருந்தவங்க, அவங்க கூட இருந்தவங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் அந்த மூமெண்ட்ல உங்க பெர்சன் உங்கள வந்து புரிஞ்சுக்காம நடந்திருப்பாங்க. அவங்கள தேடி வந்திருக்க மாட்டாங்க. உங்கள விட்டு விலகி போயிருப்பாங்க. பட் இப்போ அவங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாமே அவங்க வந்து ரியலைஸ் பண்ண தான் வந்து செய்றாங்க. அவங்களோட தப்பு என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே வந்து தெரியுது. இப்ப அவங்க அத உணர்றாங்க அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா அவங்க கிட்ட அவங்க திருப்பி வருவாங்க. அதுக்குரிய ஒரு மன்னிப்பென்னவோ அவங்க வந்து கேட்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு அப்பாலஜைஸ் பண்றது வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் இந்த கார்ட்ஸ பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஸோ தேர் இஸ் அ கன்ஃபர்மேஷன் லைக் இந்த பெர்சன் உங்கள தேடி வரதா இருக்கட்டும். அ ஸோ நீங்க ஆசைப்பட்ட மாரி, நீங்க எதிர்பார்த்த மாரி உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா வந்து கிடைக்கும். இனி வர டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி அ மனியோட விஷயம் வந்து ஒரு ப்ராப்ளமா இல்லாம, கொஞ்சம் அத வந்து மேனேஜ் பண்ணிக்கிற மாரி வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃபைனான்ஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த அளவுக்கு கஷ்டம் இனிமே இருக்க போறது கிடையாது. இனிமே வரக்கூடிய காலத்த கொஞ்சம் நீங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி மேபி நீங்க 2 பேருமே ஒர்க் பண்ண போகலாம். 2 பேருமே வந்து வேலை பார்க்கலாம். இல்ல அவங்க ஒருத்தரோட சம்பாத்தியம் இருந்தா கூட கொஞ்சம் இப்போ வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவங்களோட இந்த டைம், இவங்களோட இந்த கட்டம் கொஞ்சம் மாறுது. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இது கம்ப்ளீட்டா பண ரீதியா ரொம்ப கஷ்டம் வந்து இருந்திருக்கும். பட் இனி வர டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த ஃபைனான்ஷியல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் மாறும் அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஏதாவது கடன் சுமை ஏதாவது இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா அத அடைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம் அப்டின்றது கண்டிப்பா வந்து இங்க இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அகைன் அண்ட் அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்ஃபர்மேஷனா தான் வந்திருக்கு. சில பேருக்கு இது ஒரு லவ் மேரேஜா கூட வந்து இருந்திருக்கலாம். நீங்க இந்த பெர்சன வந்து லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் நீங்க வந்து பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த மூமெண்ட்ல அவ்ளோ ஒரு பாசிட்டிவா இருந்த ஒரு பெர்சன், அவ்ளோ நீங்க 2 பேருமே அந்த ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட்டோட, ஸ்ட்ராங் பாண்டோட நீங்க வந்து இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது, இந்த மாரி ஒரு திடீர்னு எதிர்பார்க்காம இந்த மாரி ஒரு சில விஷயம் நடந்திருக்குது. அது உங்க 2 பேருக்குமே வந்து பாதிச்சிருக்கும். ரைட்? ஸோ
இப்ப இந்த விஷயம் எல்லாம் உங்க பெர்சனுக்கு வந்து ஞாபகம் வரதான் செய்யுது. பழசெல்லாம் உங்க பெர்சனுக்கு ஞாபகம் வருது. பழைய மூமெண்ட் நீங்க லவ் பண்ணும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, அந்த பழைய மெமரீஸா இருக்கட்டும், அந்த பழைய மூமெண்ட்டா இருக்கட்டும், நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா இருந்த ஒரு சில மூமெண்ட்டா இருக்கட்டும், ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்ட ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க யோசிச்சு தான் பார்க்குறாங்க. அந்த மெமரீஸ் எல்லாமே அவங்க யோசிச்சு தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, அது அவங்களுக்கு இப்ப வேணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறப்போ, இவங்க கண்டிப்பா உங்கள தேடி தான் வருவாங்க. ஸோ பழைய மூமெண்ட் மறுபடியும் உங்களோட வாழ்க்கையில புதுசா அந்த விஷயம் வந்து உருவாக தான் செய்யும். நீங்க சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறதா இருக்கட்டும், பழைய மூமெண்ட் என்னென்ன விஷயம் நீங்க பண்ணியிருந்தீங்களோ, அது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ல நீங்க திருப்பி ஒவ்வொன்றா நீங்க வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க மேபி உங்களுக்கு உங்களோட பெர்சன் கூட வந்து சேர்ந்து சாப்பிடுறது உங்களுக்கு ஏதாவது பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாரி சேர்ந்து சாப்பிடுற ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்டா இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன ஒரு மெமரீஸா இருந்தாலுமே, ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, அது ஒரு பெரிய மெமரீஸா தான் நமக்கு எப்பயுமே தெரியும். ஸோ அது மாரி தான் இந்த பெர்சன் உங்களுக்கும் சரி, உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல சின்ன சின்ன மெமரீஸ் இருந்தாலும், அந்த மெமரீஸ் ஒவ்வொன்னா நீங்க ஃபியூச்சர்ல ரீகிரியேட் பண்ணும்போது, ஒவ்வொரு விஷயமா நீங்க வந்து ஹீல் ஆறத நீங்க வந்து பார்ப்பீங்க. ஏன்னா இந்த மூமெண்ட்க்காக தான் நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. உங்க பெர்சன் உங்கள தேடி வரணும். பழையபடி சந்தோஷமா வந்து இருக்கணும். லவ் பண்ணும்போது எப்படி ஒரு ஹேப்பியான ஒரு லைஃப் இருந்துச்சோ, அதே மாரி ஒரு ஹேப்பியான லைஃப் மேரேஜ்க்கு அப்புறமும் இருக்கணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்பட்டுருப்பீங்க. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து இனி வர காலத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் சில பேர் வந்துட்டு லைக் இப்போ நீங்க மேரேஜ் அந்த மாதிரி எதுவுமே நீங்க வந்து பண்ணல. ரிலேஷன்ஷிப்ல மட்டும் தான் நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, தென் நோ நீட் டு வொரி அபௌட் இட். பாஸ்ட்ல எந்த ஒரு சில இஷ்யூஸ்னால இவங்க உங்கள விட்டு விலகி போயிருந்தாலும் சரி, இந்த மாதிரி கரியர், அவங்க ஃபேமிலி ஒத்துக்கல, அவங்க ஃபேமிலி வந்து இப்போதைக்கு அவங்கள வந்து படிப்புல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க, வேலையில தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு எந்த ஒரு காரணம் இருந்தாலும் சரி, ஸோ இனி வர டைம் பீரியட்ல உங்க பர்சன் உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாலும் பழைய டைம்ல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு குட் மெமரிஸ் கண்டிப்பா உங்களுக்கும் இருந்திருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சில குட் மெமரிஸ், ஒரு போட்டோஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, ஸோ அந்த சில விஷயம் எல்லாம் நீங்க வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் பிடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு பார்க் போக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஒரு ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு பார்க் நீங்க வந்து போறீங்க. ஸோ அந்த 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 இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் இருக்கு அப்படின்னா, அதே இடத்துக்கு நீங்க போகலாம் உங்க பர்சனை கூட்டிட்டு. ஸோ அதே இடத்துல அதே மாரி ஒரு 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 டேஸ் அவங்க கூட வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு என்ஜாய் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மூமெண்ட் திருப்பி வந்து நடக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இட் இஸ் ரியலி அ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் இது ரொம்ப சீரியஸா இது வந்து நம்ம ஒரு அவங்களோட ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். இந்த ரீடிங்குமே அவ்வளோ ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வந்திருக்கு. சச் அ ஸ்வீட் எனர்ஜி தான். பட் இதுல வந்து யாரோ கண்ணுப்பட்ட மாதிரி தான் இங்க எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும் கண்டிப்பா. சில பேருக்கு ஒரு சில பிளாக் மேஜிக் இஷ்யூஸ் கூட வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னவோ நிறைய பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. நிறைய பிளாக்கேஜஸ் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கும். பட் இனி வர டைம்ல பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் வந்து மாறலாம். சில பேருக்கு மேக்சிமம் இந்த ரீடிங்கை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சில கார்மிக் பேட்டர்னா கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கார்மிக் பேட்டர்னா கூட இருந்திருக்கலாம். அதனாலே என்னவோ இவ்வளோ கஷ்டம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பிரச்சனை உருவாயிருக்கும். அதனால இவ்வளவு பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இனி வர டைம்ல திருப்பி பழையபடி ஒரு சந்தோஷமான ஒரு அந்த ஒரு ரீஸ்டார்ட் தான் இங்க வந்து இருக்கும். ஓகே. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த ரீடிங்கை நீங்க 666 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு மேபி பாஸ்ட் அக்டோபர்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது நடந்திருக்கலாம். பட் இந்த இயரோட அக்டோபர் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு குட் சேஞ்சஸை கண்டிப்பா வந்து கொடுக்கும். நீங்க பயப்படணுன்ற அவசியம் இல்லை. லாஸ்ட் இயர் அக்டோபர்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த வருஷம் அக்டோபர்ல என்ன பிரச்சனை நடக்க போதோ அப்படின்ற மாதிரி எதுவும் பயப்படாதீங்க. இந்த வருஷம் அக்டோபர் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து நடக்கும். சம்திங் ஐ ஜஸ்ட் சீ தட் ஒரு அக்டோபரை பேஸ் பண்ணி சம் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் நான் பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த டைமில் அக்டோபர் மந்த்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அக்டோபர் மந்த் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஸ்பெஷல் மூமெண்ட்டை கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். எக்ஸ்ட்ரா மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். சாம்ஸ் த்ரூ என்ன மெசேஜஸ் வருது அப்படின்றது. ஓகே. ஸோ அகெயின் அதே தான். லைக் பாஸ்ட்ல நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க 2 பேருமே வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் டைம் இஸ் சேஞ்சிங் நவ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. கார்மிக் சிச்சுவேஷன் அப்படின்னாலே பொதுவாக அந்த டைம் நமக்கு வந்து ஒரு ஃபேவரான ஒரு டைமாகவே இருக்காது. எல்லாமே பேடாக தான் அங்கே வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் உங்களுக்கு வந்து நடந்திருக்கலாம். நிறைய சண்டை சச்சரவு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதர் பர்சன்ஸ்னாலையும் நிறைய பிரச்சனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்க உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய
ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும் பாஸ்ட்ல. பட் அந்த ஒவ்வொரு விஷயமே வந்து கிளியர் ஆகும். ஓகே, நிறைய பேர் வந்து லைக் இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க உங்களோட பர்சன் மீன ராசியா வந்து இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கன்னி ராசியா வந்து இருக்கலாம். ஓகே, அண்ட் as well as வந்து பார்த்தோம் அப்படின்னா கும்பராசியோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ஸோ பியூட்டிஃபுல் ஆக்சுவலாக நம்ம வந்து கரியரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோம். சாம்ஸ்லையுமே வந்து பார்க்கும்போது அக்யூரேட்டாக அந்த சைன் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். அது மாதிரி தான் இங்கே இருக்கு ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சில விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாழ்க்கையில வந்து மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல கண்டிப்பா நீங்களா இருக்கட்டும், உங்களோட பர்சனா இருக்கட்டும், அந்த ஒரு 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 லக் நீங்க வந்து அதாவது இப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு லக், உங்களுக்கு லக்கான ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஒரு லக், ஒரு அபண்டன்ஸ், ஒரு ஃபார்ச்சூன் அண்ட் as well as ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு ஹீலிங் அது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி பண தட்டுப்பாடு எதுவுமே இல்லாம கொஞ்சம் பணம் வர ஆரம்பிக்கும். நீங்க பணம் நல்லா சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கியான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சேஞ்சஸ் இப்போ உங்களுக்கு வந்து இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே டைம் தான், நம்ம காலம் தான் நமக்கு வந்து பதில் சொல்லும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குட் டைமா வருது அப்படிங்கிறப்போ நீங்களே பார்ப்பீங்க நிறைய சேஞ்சஸ் ஆக போகுது. ஏன்னா திஸ் இஸ் அகைன் அ பியூட்டிஃபுல் சார்ம். இது அகைன் வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷனா வந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ அகெயின் இது கன்ஃபார்ம் பண்ணுறது அந்த விஷயம் மட்டும்தான். ஸோ ஃபைனான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ரிலேஷன்ஷிப் ரீதியாகவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இது அகெயின் சின்னதாக உங்களோட லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆரம்பிக்கும் அப்படின்றத தான் வந்து மறுபடியும் அது ஒரு கன்ஃபர்மேஷன் சைனாக வந்து கொடுத்துருக்கு. ஸோ திஸ் ஆர் திங் ஐ கேன் சே இன்னும் ரீடிங் கைஸ். உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசிடாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் 143 ஃபேமிலி. ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் as well as என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் as well as என்னோட ஃபேஸ்புக் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் அண்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிய அந்த வாட்ஸ்அப் நம்பர், ஸ்க்ரீனில் தெரிய இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை தவிர்த்தும் உங்களுக்கு இந்த மாதிரி லைக் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது பண்றாங்க, அதனால நீங்க ரொம்ப நெகட்டிவா வந்து ஃபீல் பண்றீங்க, உங்களோட பாடியில் ஏதாவது ஒரு அஃபெக்ட் ஆகுது, ஹெல்த்ல அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதுக்குரிய சொல்யூஷனான ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரேஸ் எல்லாமே தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும், கரியர்ல உங்களுக்கு ஒரு growth வேணும் அப்படின்னா எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த வீடியோலும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ இது போல இன்னும் மல்டிபிளேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டர்ன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்க. இது போல மல்டிபிளேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட் சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கெட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். See you guys in the next one. Until love you all. Take care. Bye bye.